இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னமாச்சு? என்ன பண்ணுதுமா? லட்சு வெளிய ஒரு காரை பார்த்தோம்ல, அந்த காரை தான் சொல்றாங்க. ஐயோ அம்மா, பேக் மருந்து பேக்கா? கார்ல மருந்து பேக் இருக்கா? கொண்டு வா. சரி சரி ஓகே, நீ பாத்து கூட, நான் போயிட்டு வந்துறேன். அத்தை, எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே திரு. சரி அத்தை, நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறேன். பாய். Hey, சீக்கிரம் வாக்கா. பாத்து, ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி இருக்குமா? சாமி மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை சரியான நேரத்துல பார்த்ததுக்கு அந்த அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணுமா? டேய் குட்டி, பிரசாதம் எடுறா. இந்தாக்கா. இந்த நல்லூர் அம்மன் கோவில்ல யாருக்கும் எந்த கெடுதலும் வராதும்மா. சரிம்மா, ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். உடம்ப பாத்துக்கோங்க, நான் வரேன். டேய் வாடா. என்னாச்சு? மூச்சு விட முடியாம உட்காந்துட்டாங்கப்பா. என் பையன் பாத்துப்பா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அம்மா பத்திரமா பாத்துக்கப்பா. சரிம்மா. அம்மா என்னமாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போன திரு? அம்மா, நான் அத்தையோட போன்ல பேசிட்டு இருந்தேம்மா. அப்ப கார்ல இருந்து பேக ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஓடி போனா. அவளை நான் துரத்திக்கிட்டு வந்தேன், எங்கேயோ ஓடிட்டேம்மா. அம்மா, இந்த பேக் தாம்மா. இது எப்படி இங்க வந்துச்சு? அவ திருடி இல்ல திரு. என் உசுரை காப்பாத்த அந்த அம்மனே அனுப்பி வச்ச பொண்ணு. அவ வரலனா இந்நேரம் எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? திரு, நம்ம அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இது தெரியாம அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டேனே. ஆமா,
அந்த பொண்ணு எங்கம்மா? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸா சொல்லணும். இவ்ளோ நேரம் அவ இங்கதான்ப்பா இருந்தா. இப்பதான் அவ அவசரமா போனா. அந்த பொண்ணோட பேரையாவது கேட்டீங்களாம்மா? இல்லப்பா, அவசரத்துல பேரை கூட கேக்கல. அம்மா இப்போ ஓகே தானே? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வா, பூஜையை முடிச்சிட்டு கிளம்பலாம். சரி பாத்து. பாட்டி, நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்குள்ள எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் சரியானதும் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. முதல்ல போ, உள்ள போய் ரெஸ்ட் எடு. லட்சுமி, படுத்து கிடந்தா நோவுதாம அதிகமாகும். பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஒரு நல்லது பண்ணி என் கண்ணால பார்க்காம இந்த கட்டை காடு போய் சேராது. சரி சரி, இந்தா விபூதி வச்சுக்கோ. பாட்டி, கோயில ஒருத்தவங்க மயக்கமாயிட்டாங்க. அவங்கள லட்சுமி தான் காப்பாத்துச்சு. லட்சுமியால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நல்லத அந்த நல்லூரமா நடத்தி வச்சிட்டா புண்ணியமா போகும். சரி சரி, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. நான் காய வச்சுக்கிறேன். எழுந்திரி. வா பாட்டி. போ. ஐயோ, அம்மாவோட செயினை காணுமே. எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. கோவில்ல தான் விழுந்திருக்கணும். யார் கைக்கு கிடைச்சதோ தெரியலையே. இந்த டாலர் செயின் எப்படி இங்க வந்துச்சு? அந்த பொண்ணோடதா தான் இருக்கும். ஹலோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படிச்சவ தானே? அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொறுப்புல விட்டதுக்கு இனி கோடி கோடியா கம்பெனியை ஃபைன் கட்ட வச்சிருக்க. பொய்யா ஒரு கணக்கை எழுதி நிறைய பணம் கையாடல் பண்ண விஷயம் ஆடிட்டிங்ல தெரிஞ்சு போச்சுன்னதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா நான் விட்டுருவேன் நினைச்சியா? ஹலோ, நீங்க நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நாளை காலையில நீ ஆபீஸ்ல இருந்தாகணும். இல்ல நீங்க இவ்ளோ நேரமா ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க லதா தானே? இல்லங்க, நீங்க அவங்க நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓ, ஐம் வெரி சாரி, வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் தான் ராங் நம்பர் பேசுறேன்னு தெரியுது இல்ல? முதல்ல சொல்லிருக்கலாமே. எதுக்கா இவ்வளவு நேரம் நான் திட்டுறதை கேட்டுட்டு இருந்தீங்க? நீங்க கோவத்துல போன் நம்பரை மாத்தி போட்டுட்டீங்க. நம்ம கிட்ட ஒருத்தவங்க கோவத்துல பேசுறப்போ நம்ம அமைதியா இருந்தாலே அவங்க கோவம் பாதியா குறைஞ்சிரும். இப்போ நீங்க கரெக்டான நம்பர்ல பேசுனீங்கன்னா தெளிவா பொறுமையா பேசுவீங்க. தப்பு பண்ணவங்களும் அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க.